வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் ரஷ்ய விமான தளங்களில் நடத்திய ஆபரேஷன் சிலந்தி வலையின் பின் எடுக்கப்பட்ட தற்போது வெளியாகியுள்ள புதிய தெளிவான செயற்கைக்கோள் படங்கள் கடந்த வார இறுதியில் உக்ரைனின் முன்னோடியில்லாத விதத்தில் ஆளற்ற விமான தாக்குதல்களில் ரஷ்ய விமான தளங்களில் ஏற்பட்ட அழிவு மற்றும் சேதத்தின் அளவை பற்றி மேலும் வெளிப்படுத்தியுள்ளன. இப்போது புதிய செயற்கைக்கோள் படங்கள் மூலம் முன்பு கூறப்பட்ட கூற்றுக்களில் சிலவற்றின் சரிபார்ப்பு ஓரளவு எளிதாகி வருகிறது. உக்ரைனால் இலக்கு வைக்கப்பட்ட ஒவ்வொரு விமான தளத்திற்கும் என்ன நடந்தது என்பதை செயற்கைக்கோள் படங்களை வைத்து கூறிவிடலாம். ஒரு விமான தளத்தில் பல விமானங்கள் முற்றிலும் எரிந்து மற்றும் சேதமான நிலையில் எப்படியான தோற்றம் அங்கு காணப்படும் என்பதை நேரில் பார்க்க இப்போது செயற்கைக்கோள் படங்களில் தெளிவான தொழில்நுட்பம் நன்றாகவே கை கொடுக்கிறது. முதலில் ரஷ்ய விமானப்படையின் பெலாயா விமான தளத்தில் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். ஆளற்ற விமான தாக்குதல்களுக்கு பின்னர் ரஷ்யாவின் கிழக்கு இர்குட்ஸ்க் பகுதியில் அமைந்துள்ள பெலாயா விமான தளத்திற்கு வெளியே இருந்து படமாக்கப்பட்ட காணொளி ஒன்று தாக்குதல் நடந்து சில மணி நேரத்திலேயே இணையத்தில் தோன்ற தொடங்கின. அவை தளத்திலிருந்து புகை எழுவதை காட்டி குறைந்தபட்சம் ஏதோ ஒன்று தாக்கப்பட்டதை உறுதிப்படுத்தின. அதன் பின்னர் SAR செயற்கைக்கோள் படங்கள் பெலாயாவில் குறைந்தது 4 Tu-95MS குண்டுவீச்சு விமானங்கள் அளிக்கப்பட்டதாகவோ அல்லது குறைந்தபட்சம் சேதமடைந்ததாகவோ காட்டின. இருப்பினும் காட்சி நிறமாலை படங்களில் கிடைக்கும் அதே வகையான விவரங்களை காட்டாத SAR செயற்கைக்கோள் படங்களின் தெளிவுத்திறன் மற்றும் தன்மை காரணமாக எந்த விமானத்தின் நிலையையும் உறுதியாக கூறுவதை கடினமாக்கியது. இப்போது அது மாறிவிட்டது. தற்போது வெளியாகியுள்ள புதிய தெளிவான செயற்கைக்கோள் படங்கள் மூலம் பெலாயா விமான தளத்தில் அளிக்கப்பட்ட 3 Tu-95MS விமானங்கள் மற்றும் 4 Tu-22M3 குண்டுவீச்சு விமானங்களின் எரிந்த பின் தோற்றங்களை நாம் தெளிவாக காணலாம். இந்த விமானத்தில் முழுமையாக எரிந்த கனமான குண்டுவீச்சு விமானங்களின் மொத்த எண்ணிக்கை 7. அளிக்கப்பட்ட விமானங்களின் செயல்பாட்டு நிலை, அதாவது அந்த விமானங்கள் உக்ரைனில் தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட விமானங்களா என்பதை நாம் உறுதியாக கூற முடியாவிட்டாலும் பெரும்பாலானவை விமான தளத்தின் விமான கோட்டில் அல்லது செயலில் உள்ள விமானங்களுக்கு இடையில் நிறுத்தப்பட்டிருந்தன என்பதை கவனிக்க முடிகிறது. விமான தளம் ஒன்றில் விமான கோட்டில் ஒரு விமானம் நிறுத்தப்படுகிறது என்றால் எந்த நேரத்திலும் அந்த விமானம் புறப்பட தயார் நிலையில் உள்ளது என்று அர்த்தம். எனவே இவை உக்ரைனில் தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்பட்ட விமானங்களாக இருந்திருக்க வாய்ப்பு உள்ளது. இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் காட்சி பெலாயா விமான தளத்தில் எடுக்கப்பட்டது. செயற்கைக்கோள் படம் 2 விமானங்களை ஒரு நெருக்கமான பார்வையை காட்டுகிறது. அருகருகே நிறுத்தப்பட்டிருந்த 2 விமானங்கள் எரிந்துள்ளன. 2 விமானங்களின் உடல் அமைப்பு மற்றும் ஒரு விமானத்தின் ப்ரொபல்லர் என்ஜின் பாதி எரிந்த நிலையில் காணப்படுவதை வைத்து அளிக்கப்பட்ட 2 Tu-95MS விமானங்கள் என்று அடையாளம் காண முடிகிறது. இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் காட்சி பெலாயா விமான தளத்தில் எடுக்கப்பட்டது. 2 விமானங்களும் ஒன்றிலிருந்து ஒன்று தொலைவில் நிறுத்தப்பட்டுள்ளன. 2 விமானங்களும் விமான கோட்டில் உள்ளன. அதாவது புறப்பட உத்தரவு கொடுக்கப்பட்டால் ரன்வேக்கு போக தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தன. உருவ அமைப்பின்படி 2மே Tu-22MS விமானங்கள் என்பதை அடையாளம் காண முடிகிறது. இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் காட்சி பெலாயா விமான தளத்தில் எடுக்கப்பட்டது. இது பெலாயாவில் அளிக்கப்பட்ட மற்றொரு Tu-22M3 விமானம் என்பதை அதன் மூக்கு பகுதியை வைத்து அடையாளம் காண முடிகின்றது. இதிலிருந்து உதிரி பாகங்கள் கூட எடுக்க முடியாத அளவில் எரிந்து போய் உள்ளது. விமானத்திற்கு முன் 2 கார்கள் காணப்படுகின்றன. யாரோ சேத மதிப்பீடு செய்ய வந்துள்ளார்கள் என்று ஊகிக்கலாம். இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் காட்சி பெலாயா விமான தளத்தில் எடுக்கப்பட்டது. பெலாயா விமான தளத்தின் டாக்ஸிவேயில் நிறுத்தப்பட்டிருந்த 3 விமானங்கள் எரிந்த நிலையில் காணப்படுகின்றன. அவற்றிற்கு அருகே எரியாத நிலையில் காணப்படும் விமானங்கள் Tu-95MS விமானங்கள். பெலாயா விமான தளம் உக்ரைன் எல்லையிலிருந்து 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அந்த தைரியத்தில் தான் இந்த விமானங்களை அங்கே நிறுத்தியிருந்தார்கள். அடுத்து ரஷ்ய விமானப்படையின் ஒலனியா விமான தளத்தில் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். ஜூன் 1ஆம் தேதி வடமேற்கு ரஷ்யாவின் பேரன்ஸ் கடலுக்கு அருகில் அமைந்துள்ள ஒலனியா விமான தளத்தில் முதல் நபர் பார்வை FPV வகை ஆளற்ற விமானங்களில் உள்ள கேமராக்களில் பார்வையில் இருந்து காட்டும் காணொலி காட்சிகள் வெளிவந்தன. அவற்றை நீங்கள் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள். அந்த காட்சிகளில் இருந்து ஒலனியா மிகவும் பாதிக்கப்பட்ட தளங்களில் ஒன்று என்று அறிந்திருந்தோம். 2 தினங்களுக்கு முன் வெளியான ஒலன்யாவின் தெளிவற்ற செயற்கைக்கோள் படம் 3 Tu-95MS விமானங்கள் மற்றும் ஒரு AN-12 விமானம் சேதமடைந்தது அல்லது அழிக்கப்பட்டதை காட்டியது. ஆனால் செயற்கைக்கோள் படம் முடிவெடுக்க முடியாத அளவுக்கு குறைந்த தெளிவுத்திறனுடன் இருந்தது. இப்போது வெளியாகியுள்ள கூடுதல் தெளிவான செயற்கைக்கோள் படங்கள் ஒலன்யாவின் அழிவை பற்றிய சிறந்த புரிதலை வழங்குகின்றன. இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் காட்சி ஒலனியா விமான தளத்தில் எடுக்கப்பட்டது. டார்மார்க்கில் உள்ள எதிர்ப்பு அடையாளங்கள் 5 விமானங்களின் அழிவுடன் ஒத்துப்போகின்றன. அவற்றில் குறைந்தது 3 Tu-95MS குண்டுவீச்சு விமானங்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம்.
காரணம் அந்த ரக விமானங்களே ஒலன்யா விமான தளத்திலிருந்து பிரதானமாக இயக்கப்படுகின்றன. இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் காட்சியும் ஒலன்யா விமான தளத்தில் எடுக்கப்பட்டது. இந்த படம் அடுத்தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டு 4 விமானங்கள் எரிந்ததை காட்டுகிறது. எரிந்த பின் அந்த இடம் ஓரளவுக்கு சுத்தம் செய்யப்பட்டு விட்டதால் எரிந்தவை என்ன ரக விமானங்கள் என்பதை கூற முடியாதுள்ளது. டாக்ஸிவேயில் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு விமானங்கள் எரிந்ததால் அவை அளவில் பெரிய விமானங்கள் என்று கூறிவிடலாம். Tu-95MS அல்லது Tu-22MS விமானங்களாக இருக்கலாம். 4 விமானங்களுக்கு அப்பால் டாக்ஸிவேயில் நடுப்பகுதியிலும் ஏதோ எரிந்த அடையாளம் தெரிகிறது. ஆனால் எரிந்த பொருள் எதுவென்று தெரியவில்லை. இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் காட்சியும் ஒலன்யா விமான தளத்தில் எடுக்கப்பட்டது. இந்த படத்தில் 3 விமானங்கள் எரிந்த நிலையில் உள்ளது தெரிகின்றது. அவற்றில் 2 Tu-95MS விமானங்கள் என்று அடையாளம் காண முடிகிறது. அதே நேரத்தில் சுத்தம் செய்யும் நடவடிக்கை 3வது விமானத்தின் எச்சங்களை அகற்றியுள்ளது. இருப்பினும் அந்த விமானத்தின் அளவும் 2 Tu-95MS விமானங்களின் அளவுடன் ஒத்துப்போகிறது. இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் காட்சியும் ஒலன்யா விமான தளத்தில் எடுக்கப்பட்டது. இதில் ஒலன்யாவில் அளிக்கப்பட்ட 2 Tu-95MS விமானங்களின் நெருக்கமான மற்றும் காட்சியை பார்க்கலாம். இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் காட்சியும் ஒலன்யா விமான தளத்தில் எடுக்கப்பட்டது. விமான தளத்தில் விமானங்கள் நிறுத்தப்படும் இடத்தின் ஒரு மூலையில் விமானங்கள் எரிந்த நிலையில் அவற்றின் எச்சங்கள் அகற்றப்பட்டு விட்டன. எத்தனை விமானங்கள் அளிக்கப்பட்டன அல்லது சேதமடைந்தன என்பதையோ அவை என்ன ரக விமானங்கள் என்பதையோ கூறுவது இயலாத காரியம். சரி, சேதமடைந்த விமானங்களின் கதை என்ன? அவை எந்த அளவுக்கு சேதமடைந்தன? அவற்றை திருத்தி பறக்க வைக்க முடியுமா? சேதமடைந்த பல விமானங்களின் செயற்கைக்கோள் படங்கள் உள்ளன. அவற்றில் பெரும்பாலான விமானங்கள் திருத்துதலுக்கு அப்பால் பட்ட சேதங்கள். உதாரணத்துக்கு ஒரு செயற்கைக்கோள் படத்தை பார்க்கலாம். இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் காட்சியில் சேதமடைந்த நிலையில் 3 விமானங்கள் உள்ளன. 2 விமானங்களின் முன்பகுதி காக்பிட் அளிக்கப்பட்டு விட்டது. விமானத்தின் இருதயம் போன்ற பாகம் அது. அதற்குள் தான் விமான இயக்கத்திற்கு தேவையான சாதனங்கள் உள்ளன. 3வது விமானத்தின் என்ஜினும் சேதமடைந்துள்ளது. வலதுபுற இறக்கை எரிந்து போய் உள்ளது. இந்த விமானங்களில் இறக்கைகளில் தான் 4 என்ஜின்கள் உள்ளன. வலது என்ஜின்கள் எரிந்து விட்டன. இடதுபுற இறக்கையும் சேதமடைந்துள்ளது. ஒரு என்ஜின் எரிந்து விட்டது. இவற்றில் 2 விமானங்களை திருத்தி பறக்க வைக்க முடியாது. 3வது விமானத்தில் என்ஜின்கள் மற்றும் இறக்கைகள் மாற்றீடு செய்யப்பட வேண்டும். அதிக செலவு பிடிக்கும். குறைந்தது 2 வருடங்கள் எடுக்கும். பல தசாப்தங்களுக்கு முன்பே தயாரிப்பு நிறுத்தப்பட்டு விட்ட விமானங்கள் இவை. திருத்துவதை விட அதிலிருந்து உதிரி பாகங்களை எடுக்கலாம். அடுத்து இவானோவோ விமானப்படை தளத்தில் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் கூறியது. ஆனால் இவானோவோவில் விமானங்களுக்கு சேதம் ஏற்படக்கூடிய தெளிவான செயற்கைக்கோள் படங்கள் இன்னமும் வெளிவரவில்லை. இருப்பினும் SBU வெளியிட்ட தகவலில் 2 A-50 விமானங்கள் குறிவைக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. A-50 விமானங்கள் இவானோவோ விமானப்படை தளத்தில் வைத்தே இயக்கப்படுகின்றன. குறைந்த தெளிவுத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் இவானோவில் 2 A-50 விமானங்கள் குறைந்தபட்சம் தாக்கப்பட்டதாக தெரிகிறது. இருப்பினும் அவை அழிக்கப்பட்டனவா அல்லது சேதமடைந்தனவா என்பது உறுதியாக தெரியவில்லை. A-50 விமானங்கள் தாக்கப்பட்டால் அவை முற்றிலுமாக அழிக்கப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் தற்போது இல்லை. அதே நேரத்தில் ரஷ்யாவின் A-50 விமானங்களில் 2 விமானங்கள் உக்ரைனால் முன்பே அழிக்கப்பட்டுள்ளன. அவை பறந்து கொண்டிருந்த நிலையில் உக்ரைனால் சுடப்பட்டு கடலில் சுட்டு வீழ்த்தப்பட்டன. உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்புக்கு முன்னர் ரஷ்யா 9 A-50 விமானங்களை கொண்டிருந்ததாக மதிப்பிடப்பட்டது. இதில் பல நவீனமயமாக்கப்பட்ட A-50U விமானங்களும் அடங்கும். அதன் பின்னர் ஏற்பட்ட 2 போர் இழப்புகளுடன் 3வது விமானம் ஒன்று பெலரூஸில் உள்ள ஒரு தளத்தில் தரையில் இருந்தபோது ஆளற்ற விமான தாக்குதலில் சேதமடைந்தது. அதன் தற்போதைய நிலை தெரியவில்லை. A-50 விமானங்களுக்கு மேலும் இழப்புகள் ஏற்பட்டிருந்தால் அது ரஷ்ய விமானப்படையால் மிகவும் கூர்மையாக உணரப்படும். டயகிலேவோ விமான தளத்தில் என்ன நடந்தது? டயகிலேவோவின் உயர் தெளிவுத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் படம் அங்குள்ள எந்த விமானத்திற்கும் சேதம் ஏற்பட்டதற்கான வெளிப்படையான அறிகுறியை காட்டவில்லை. இருப்பினும் சில விமானங்கள் ஆளற்ற விமான வெடிப்பால் சிதறும் கூர்மையான உலோகங்களால் சேதமடைந்து இருக்கலாம். ஒப்பீட்டளவில் மெல்லிய உடல் பகுதி கொண்ட விமானங்கள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியவை. அடுத்து உக்ரைன்கா விமான தளம். உக்ரைன்காவில் விமானங்களுக்கு ஏற்படக்கூடிய சேதத்தை காட்டும் தெளிவான செயற்கைக்கோள் படங்கள் எனவும் வெளிவரவில்லை. ஆளற்ற விமான தாக்குதல்களுக்கு பின்னர் இந்த விமான தளம் பற்றிய சிறிய காணொலி ஒன்று நம்மிடம் உள்ளது. அதில் குறைந்தபட்சம் ஒரு Tu-95MS விமானம் தாக்கப்பட்டதாக கூறப்படும் கூற்றுக்கள் உள்ளன. இப்போதைக்கு இந்த கூற்றுக்களை எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும். காரணம் அவற்றை உறுதிப்படுத்த முடியாது.